ஒரு வீடியோ சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பெரும் மகான்கள்லாம் சேர்ந்து இந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு சேலஞ்ச் சவால் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு எப்படி ஒரு கவுண்டர் கொடுக்கிறது, எப்படி ஒரு பதில் நடவடிக்கை எடுக்கிறது பார்த்துட்டு இங்கே உள்ள என்னைய தனியாக அறையில் சந்தித்த பெருமக்களையும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த தயானந்த சரஸ்வதி சுவாமிகளாகட்டும் அல்லது ஓம்காரானந்த சுவாமிகளாகட்டும் அவருடைய கனவெல்லாம் நிச்சயம் பழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப பெருசாக வந்திருக்கு. யாருடைய வெள்ளந்தித்தனத்தை, யாருடைய நகுலித்தனத்தை, யாருடைய நேர்மையை இவர்கள் ஒரு ஏமாற்றக்கான விஷயமாக நினைத்து அவர்களை மனம் மாற்றுகிறார்களோ மதம் மாற்றுகிறார்களோ அவர்கள் இந்த அளவுக்கு திரண்டுகிறார்கள் அப்படிங்கும் போது அந்த நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் அதிகரிக்கிறது. நிறைய சந்தோஷமான தருணங்கள், ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களை பார்த்து நிறைய சொல்லணும், பேசணும், கேட்கணும்னு தோணுது. அதை விட நான் ஒரு சின்னதாக ஒரு 15-20 நிமிஷத்துல என்னுடைய ஒரே ஒரு தகவல் தான் நான் வச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு நேரம் இருந்தால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, அதற்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். வழக்கமா நான் கேள்வி கேட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வித்தியாசத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். நாம கேள்வி கேட்டதெல்லாம் யாருங்கிறத பார்த்துருப்பீங்க. யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்கள நம்ம வந்து கேட்கணும். ஸோ இந்த முறை வந்து உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல இருக்கேன். பேச்சு இந்த தர்மரட்சண சமிதி அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவையை நான் நினைச்சு கேட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான பணியை எடுத்திருக்கிறாங்க. தர்மத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டம், ஒரு சபை. இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்க. அதிகமான அர்த்தங்கள் இந்த வார்த்தைக்கு தான். நம்ம பார்த்தப்போ ஊர்ல சாதாரணமாக சொல்லுவாங்க தர்மம் போடு சாமி விடுவாங்க. பிச்சை போடுறதும் தர்மமாக ஆரம்பிக்கும். நல்லது செய்யறதுக்கு வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம்ங்கிறது அறம் அப்படிங்கிற சென்ஸ்லேயே இருக்கு. தர்மம்ங்கிறது நியாயம் அப்படிங்கிற சென்ஸ்லேயே இருக்கு. இது தர்மம் இல்லப்பா சொல்லுவாங்க, அப்படி நீ செஞ்சிருக்க கூடாது, இது தர்மம் இல்லப்பா அப்படின்னு. ஸோ நியாயங்கிற அர்த்தத்தில் நீக்குது, மதம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நீக்குது. இப்படி ஏராளமான அர்த்தத்தை கொண்டு வந்து நிப்பாட்டு இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தை. அதுல ரொம்ப குறிப்பா சுவாமிகளுடைய கனவு எதிர்கால ஆசை என்னவா இருந்தது, இந்த தர்மம் அப்படிங்கிற மதம் அது காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஒரு பெரிய சவாலாக வந்து இருந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மேடையில வெளிப்படையாக சனாதனத்தை ஒழித்தே தீர்வேன் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுவேன், எல்லோருக்கும் இணக்கமாக செயல்பேன் என்று சொன்னார்களோ அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பகிரங்கமாக மேடையில் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், அரசமைப்பை சொல்லுவது. அப்ப எங்க இருந்து அவர்களுக்கு இது மாதிரியான எண்ணம் வருகிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து விவரம் தெரியாது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா. நமக்கு நிறைய விவரம் தெரியாது, என்ன ஈஸியா சொல்லிட்டாங்க, நான் சனாதனத்தை தான் ஒழிப்பேன்னு சொன்னேன், இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லல. அப்ப நமக்கு எளிமையான கேள்வி, இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லல, ஒழிக்க முடியாது, இவர்களால் இல்ல, இவர்களை விட பயங்கரமா இருக்கிறதால ஒழிக்க முடியல. அமைச்சர் திரு உதயநிதி அவருடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்க கட்சியிலேயே இருக்கக்கூடியவங்க 80% பேர் இந்துக்கள் தான் அப்படின்னு. ஸோ அந்த இந்துக்கள் வாக்களித்தால் தான் அவர்களே ஆட்சிக்கு வர முடியும் என்று பார்க்கிறோம். அவருடைய தகப்பனார் மறைந்த அமரர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர் கடுமையான பிரச்சாரம் பண்ணி கடவுள் மறுப்புல எவ்வளவோ செஞ்சு, எவ்வளவோ எழுதி, எவ்வளவோ பேசி, ஊரா பண்ணி, அவருடைய கடைசி காலத்தில் அவர் செஞ்ச விஷயம் என்ன? அமரர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய கடைசி காலத்தில் செஞ்ச விஷயம், மஞ்சள் துண்டு சொன்னாங்க. மஞ்சள் துண்டு முதல்ல போட்டு இருக்காரு, மஞ்சள் துண்டு இல்ல. கடைசியா என்ன செஞ்சார் அப்படின்னா, பெரியார் காவியம் எழுதல, ராமானுஜர் காவியம் எழுதினார். புரியுங்களா? இதற்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுக்கணும் நம்ம பார்ப்போம்ல. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, 91-96 அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் போகும்போது அதுக்கு ஆட்சி கவர்ந்து 96 ஆட்சி இல்லாம பிறகு 2001 ஆட்சி வந்த பிறகு சட்ட
பக்குவப்பட்டிருக்கு அப்படின்னாரு. ஸோ அவங்க ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போது வயது 41. முதல் முறையாக 1991 வயசுல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதன் பிறகு 2001 அவங்க பதவியேற்கும் போது 51 வயசு ஆயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, பக்குவப்பட்டு விட்டேன்னு சொன்னாங்க. அப்ப என்ன தெரியுது, வயது ஆக ஆக பக்குவம் அதிகரிக்கும். அதனாலதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வயதான காலத்துல பெரியார் காவியம் எழுதாம ராமானுஜ காவியம் எழுதினார். பக்குவம் வந்துருச்சு இல்லையா? அந்த பக்குவம் தான் அவர் ராமானுஜ காவியம் எழுதிருக்கு. அவருக்கு தெரிய வைக்கும். அவர் ராமானுஜருக்கு சொல்லிட்டு என்ன சொன்னார், எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, ராமானுஜ காவியம் நீங்க எழுதலாமா? அவர் ஆச்சரியமான பதில் சொல்றார். அவர் தான் மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர். எவ்வளவு அற்புதமான கொடை இந்த சமுதாயம், இந்த ஒரு தர்மத்துக்கு மட்டும் ஒட்டுமொத்தமான சொசைட்டி. திரு செல்வ பிறந்தகை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கூட அந்த செய்தி தான் பேசுறேன். திரு செல்வ பிறந்தகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா ஒரு பக்கத்துல அம்பேத்கருடைய படம், இன்னொரு பக்கத்துல ராமானுஜருடைய படம் இருக்கும். திரு செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவருடைய ஆபீஸ்ல ராமானுஜருடைய படம் இருக்கும். ஏன்? இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? பெரியார் தான் சமூகத்தில் புரட்சியை கொண்டு வந்தார், பெரியார் தான் சமூகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வந்தார். 2-3 கேள்விகள் தான் நான் ஆசிரியர் திரு வீரமணிகிட்ட கேட்டேன். திரு வீரமணி அவருடைய பேட்டி இன்னமும் பப்ளிக்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். வீரமணி ரங்கராஜ் பாண்டிய பேட்டி போட்டா வரும். ஆசிரியர் வீரமணியோட பேட்டியில நான் 2 விஷயம் தான் கேட்டேன். வைக்கம் வீரர் அப்படின்னு ஆசிரியர் பெரியார் அவருக்கு பேர் உண்டு. வைக்கம் வீரர் என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கிற பகுதியில பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கு கோயிலில் அனுமதி இல்லை, தெருவிலேயே நடமாடுற அதிகாரம் இல்லை, உரிமை கிடையாது, தடுத்து வச்சிருந்தாங்க. பெரியார் இங்கிருந்து அங்க போய் அங்க பட்டியலத்தோடு கூட எல்லாருமே அந்த கோயில் இருக்கக்கூடிய தெருவில் நடமாட வச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவருடைய பெருமைக்கான காரணம். அதனால தான் அவருக்கு வைக்கம் வீரர் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் ஆசிரியர் திருமணிகிட்ட கேட்டேன், அதுக்கு ஏன் சார் கேரளா வரைக்கும் போகணும்? நம்ம ஊர்லயே நிறைய பேர் வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவருக்கு யார் இப்படி போராட்டம் நடத்தின வரலாறு இருந்தா சொல்லுங்க. கேரளா நடத்துறோம், கேரளா நடத்துறோம், கேரளா நடத்துறோம் சொல்லுங்க, தமிழ்நாடு நடத்துறீங்க. ஆசிரியர் பதில். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பெரியார் அவர்கள் வைக்கத்துல போராட்டம் நடத்தின போது அவர் தலைமையில போராட்டத்தை நடத்தல, இன்னொருவர் நடத்தின போராட்டத்தால் பங்கெடுக்க போனார். அதுவும் அவர் திராவிட கழக தலைவராக போல. அப்ப திராவிட கழகமே கிடையாது. பெரியார் இன்னைக்கு செல்வ பிறந்தகை இருக்கக்கூடிய இடத்துல, தங்கபால் அவர்கள் இருக்கிற இடத்துல, ஈவிகே சிவகங்கை இருக்கிற இடத்துல பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர். அவர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த போது அந்த வைக்கம் போராட்டம் நடக்குது. அப்ப அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக தான் வைக்கம் போராட்டத்துக்கு போனாரே தவிர கடவுள் மறுப்பு திராவிட கழகத்துடைய தலைவராக அங்க போலங்கிறத. அப்ப இவர்கள் எடுக்கக்கூடிய கிளைம் என்ன? நாங்கள் கடவுள் மறுப்பவர் பயங்கரமா இருக்கும், நாங்கள் சமூக நீதியில பயங்கரமா இருக்கும். மதுரையில இதே மாதிரி ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. வைக்கம்ல நடந்ததாக சொல்லக்கூடிய போராட்டம் மாதிரியே நம்ம மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் நடந்தது. அதை முன்னின்று நடத்தியவர் வைத்தியநாத ஐயர். பெரியார் அவர்கள் என்ன கிளைம் பண்றாரோ, யார் அதற்கு காரணம் சொல்றாரோ, அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில அந்த போராட்டம் நடந்தால் அதற்கு துணை நின்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்பதான் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது, இது பெரியார் பண்ணா பெரியாழ்வார் பண்ணா இருக்கு. சரிங்களா? பெரியார் என்ன போராட்டம் நடத்தினார்னா அவர் கேரளா நடத்தினார். அப்ப நம்ம ஊர்ல யாரையா போராட்டம் வைத்தியநாத ஐயர் நடத்தினாரு. யோசிச்சு பாருங்க, இவர்கள் என்ன உருவாக்கி வச்சிருந்தாங்க? அவர்கள் தான் இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ஆனா அவர்கள் தான் இங்கே நடத்தி இருக்கிறார்கள். கீழவெண்மணி பக்கத்துல தஞ்சாவூர் சும்மாவோட பக்கத்துடைய பக்கத்துல கீழவெண்மணி ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பட்டியலத்தை சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், அவர்கள் கூலி உயர்வு கேட்டு போறாங்க. விவசாய தொழிலாளர்கள்
பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் கூலி உயர்வு கேட்டு போராட்டம். அவர்களுக்கும் பிற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய சண்டை. அந்த நிலச்சுவாந்தாரும் பெரிய சண்டை. சண்டை பெரிய உச்சத்துக்கு போய் கிட்டத்தட்ட 40 விவசாய கூலி தொழிலாளிகள் குடிசை வீடுகளில் அடைக்கப்பட்டு உயிரோடு தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கீழ வெண்மணியில உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். அந்த கீழ வெண்மணி படுகொலை சம்பவத்துல பெரியார் அவர்கள் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னு தேடிப்பாங்க. 40 விவசாய தொழிலாளிகள் பலியானவர்கள் கொல்லப்பட்ட போது பெரியார் அவருடைய கருத்து என்ன வார்த்தை? அப்ப இவர்கள் என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்க? என்ன விஷயத்தை கொண்டு வராங்க? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகும். நம்ம ஒரு 5 பேர் நிக்கிறீங்க, நீங்க கேட்கறீங்க இந்த மாதிரி பாண்டே வந்துட்டாங்க நிகழ்ச்சிக்கு கேட்கறீங்க. உங்க பக்கத்துல சொன்னார் இன்னும் வரல அப்படின்னு. அடுத்தவர் சொல்றாரு அவர் வரப்போறதே இல்லைங்க. மூணாவது சொல்றாரு இல்லைங்க அவர் திண்டுக்கல் போயிட்டாரா மதுரை போயிட்டாரா இங்க வரப்போகுது. அப்ப அந்த 3 பேர் சொன்னோடனே உங்களுடைய எண்ணம் என்னவாகும்? 3 பேர் சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையா இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப ஒரே ஆட்கள் இவர்கள் வந்து திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையின் பொருள் மாற்றி இந்த சமூக நீதி என்ற பெயர்ல இவர்கள் பெரிய சமூக பிளவை வந்து கொண்டு வந்து இருந்தாங்க. நமக்குள்ள நாமே ஒரு பிளவு ஏற்பட்டது. அவர்களை கண்டு இவர்கள் இவர்களை கண்டு அவர்கள் வந்து பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. அப்ப இந்த தர்மத்துக்குள்ள பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு நாம எல்லாருமே ஓர் நிறை ஓர் குலம் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு எல்லாருமே யூனிஃபார்மா ஒன்னா வரும். ஆனா நம்ம பிள்ளைகளோட பிளவு எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது முதல்ல இங்க கொண்டு வந்தவங்க வெள்ளக்காரர்கள், நம்மளை ஆட வந்தவர்கள். இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா இதை பத்தி மெக்காலே வந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அவருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னமும் அதிகமா இருக்குது. நம்ம படிக்கிற பாட புத்தகங்களுக்குலாம் தகவலா இருக்கிறது அவர் தான். அவர் எழுதி கொடுத்த பாடத்திட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க இந்த கூட்டத்தை தொழில் செய்யறதா இல்லாம புத்தாதிகளா இல்லாம அறிவாளிகளா இல்லாம ஒரு கிளர்க்கு கூட்டமா மாற்றுறதுக்கு ஒரு கணக்குதல் கூட்டமா மாற்றுறதுக்கான முயற்சி தான் அந்த மெக்காலே திட்டம். அவர் சொல்லுகிறார் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிற வரை இவர்கள் கலாச்சார பண்பாட்டில் உறுதிப்பாடு இருக்கிற வரை இந்த இந்தியாவை நம்மால் தொடவே முடியாது. அப்ப முதல்ல இந்தியாவை கைப்பற்றணும், இந்தியாவை ஆளணும், நிம்மதியை இருக்கணும், நீண்ட காலத்துக்கு இவர்களுக்குள் வேதங்களை இவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிரெல்லாம் நம்முடைய அடையாளமோ அதையெல்லாம் கேள்வி கொள்ளலாம் மாட்டான். எதிர நம்முடைய அடையாளமோ அதெல்லாம் கேள்வி கொள்ளலாம் மாட்டான். கருப்பா இருக்கிறதுனா நம்முடைய கலர், மண்ணுடைய கலர். ஆனா அவன் என்ன சொல்லி வச்சான்? வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான். அப்ப கருப்பா இருக்கிறவங்க என்ன செல்வத்துல இருக்கு? வெள்ளையா இருக்கிற. அதே மாதிரி ஒருத்தன் நேரத்துக்கு ஒரு வேலை செஞ்சா அவன் வேலைன்னு வந்தா வெள்ளக்கார மாதிரி, வேலை வந்தா வெள்ளக்கார மாதிரி. வெள்ளக்காரனா ஒழுங்கா வேலை பார்ப்பான், நம்ம வேலை பார்க்க மாட்டான். என்ன கருத்து? எப்படி போட முடியும்? அந்த மோசடி, ஏமாத்து, மொள்ளமாரித்தனம், முடிச்சு வைக்கணும், இதுக்கு எல்லாம் உங்களுடைய மதங்களிலிருந்தே வார்த்தை பேசுறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்தினா என்ன சொல்றாங்க? அவனை மொட்டை அடிச்சிட்டான், அவனை மொட்டை அடிச்சிட்டான். நம்ம யாருக்கு மொட்டப்படுறோம்? பக்கத்துல கூடிய பழனி முருகனுக்காக மொட்டப்படுறோம், இறைவனுக்காக மொட்டப்படுறோம். மொட்டை போடுறதுங்கிறது என்னது? முடிங்கிறது கௌரவத்தின் அடையாளம். முடிங்கிறது கௌரவத்துக்கு அடையாளம். அந்த முடியை நம்ம இலக்கண சாமிக்காக. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மொட்டை அடிக்கிறது ஏமாத்துறதுக்காக பண்ணலாம். அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஐஸ் வச்சா என்ன பண்ணான்? அவனுக்கு காவடி தூக்குறான். காவடி தூக்குறது யாருக்காக தூக்குவோம்? அதே முருகனுக்காக. ஆனா அவன் என்ன பண்ணான்? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஐஸ் வச்சா அவன் காவடி தூக்குறான், அவன் பல்ல தூக்குறான். நான் உனக்கு காசு கொடுத்தேனே அது என்னாச்சு? கோவிந்தா கோவிந்தா சொல்றாங்க. காசு கொடுத்தேன் என்னாச்சு? கோவிந்தா கோவிந்தா. ஏண்டா நான் ஒரு கடன் கொடுத்தேன் திருப்பி கொடுத்தானா? அது பட்ட நாமம் போட்டான். நான் கொடுத்த கடன் திருப்பதுமா? அது பட்ட நாமம், அவ்வளவுதான். பட்ட நாமம் ரெண்டையும் சேர்த்துதான். இப்படி ஒன்னொன்னையும் நாமம் போடுறது, பட்டம் போடுறது, காவடி தூக்குறது, மொட்டை அடிக்கிறது, கோவிந்தாங்கிற பேரு, இப்படி எல்லாமே புனிதமான விஷயங்களா நம்மகிட்ட இருந்துச்சு, மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களா இருந்துச்சு, நம்ம ஒவ்வொரு வீட்டையும் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதை கூட இழிவுபடுத்தக்கூடிய விஷயமா மாற்றோம்.
அதை கூட கேள்வி நம்மளே அவருடைய சினிமால தான் செய்வாங்க, நாவல தான் செய்வாங்க, கதையில தான் செய்வாங்க, டிவில தான் செய்வாங்க, எங்க திருவிழால தான் செய்வாங்க. அப்ப போற இடம் பூரா இந்த விஷயத்தை நமக்கு எதிராகவே கொண்டது, நாமும் அதை நம்புறது. அதனால என்ன ஆயிடுச்சு, நெத்தியில விபூதி இல்லாம வெளியே வர பழக்கமே கிடையாது. வைணவர்கள் நெத்தியில நாமம் போடாம வெளியே வர பழக்கமே கிடையாது. ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம என்னப்பா பாய் நெத்தியா இருக்கிற, நெத்தியில ஒண்ணுமே காரணம். அப்படி இருந்த காலத்தில் யாருமே இல்லாம இருக்குமான காலம். இன்னைக்கு வந்து ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு, ஒரு விபூதி வைக்கிறதுக்கு, ஒரு பூ வைக்கிறது, பெண்களை கூட என்ன ஆகினா தலையை விரிச்சு போட்டாதான் ஸ்டைல். தலையை விரிச்சுட்டா ஸ்டைல் இல்ல, தலையை விரிச்சு போட்டாதான் ஸ்டைல். நம்ம ஊர்ல தலையை எது விரிச்சு போடுவோம், எப்ப தலையை விரிச்சு போடுவோம்? இப்ப என்ன ஆகினா நல்ல நாள் போடுறதாலே தலையை வச்சு போனாங்க. அப்படி முழுக்க முழுக்க நம்ம சிந்தனை மாற்றி நம்மை நம்முடைய மதத்துக்கு எதிராகவே திருப்பிட்டாங்க. அதுதான் அவருடைய வெற்றி. அந்த இடத்துல தான் இந்த தர்ம ரட்சண சமிதி மாதிரியான இயக்கங்களுடைய தேவை ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப முக்கியமான இடம் தான் அது. கிராமங்கள் ஊர் பட்டி தொட்டி மத மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான தலையாய பிரச்சனையா இருக்கு. நம்ம பார்க்கணும், மத மாற்றத்துக்கு நம்ம என்ன கவுண்டர் கொடுக்கறது நான் யோசிச்சுட்டே இருக்கேன். சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி சொன்னாங்கன்னு பெரியவங்க சொன்னாங்க, கன்வர்ஷன் இஸ் எ கிரைம். மத மாற்றம் ஒரு குற்றம் அப்படின்னு சாமி ஸ்டேட்மெண்ட். சாமிகிட்ட இருந்து பிச்சை வாங்கி என்னுடைய பாயிண்ட், கன்வர்ஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். மத மாற்றம் என்பது அரசமைப்புக்கு உட்பட்டது, சட்டத்துக்கு உட்பட்டது. ஆர்டிகல் 25 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்புடைய 25வது பிரிவு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மதத்தை கடைபிடிக்க, பயிற்சி மேற்கொள்ள, பரப்ப அதிகாரம் கொடுக்கிறது. மதத்தை பரப்புவதற்கான அதிகாரம் கொடுக்கிறது. இதை சரியாக பயன்படுத்துபவர்கள் யார் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர்களை தவிர மற்ற எல்லா மதத்தினரும். மதத்தை பரப்புவது அரசமைப்பு கொடுக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்கு. நான்லாம் முன்னாடி நான் வந்து சென்னையில ஒரு சிக்னல பார்த்தேன். கையில ஒரு குண்டியலோட ஒரு 10-15 பிட் நோட்டீஸோட ஒரு அம்மா, ஒரு 50 வயசு வரைக்கும் அம்மா வந்து கார் ஒருத்தருக்கு மதமாற்றம் பண்ணி சொல்லுகிறார். நீங்க வாங்க, கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய வேலையை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உள்ள உட்கார்ந்து பைபிள் படிக்கிறார். கபாலீஸ்வரர், சென்னையில கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் கோயில் உள்ள உட்கார்ந்து படிக்கிறார். அவர்கள் செல்கிற இடமெல்லாம் இருக்கிறார்களெல்லாம் அடி வாங்கினா கூட பிரச்சனை இல்லைன்னு பண்ணியிருக்காங்க. நாம என்ன நினைக்கிறோம், ஊரா பிள்ளை ஊட்டி வந்தா தான் பிள்ளை தானா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்ம வந்து பெரிய மனசோட நடக்கிறோம். அதனால என்ன ஆகுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மதத்தை பற்றிய வேல்யூ தெரியாம போயிடுது. அதனால என்ன ஆகுது, பக்கத்துல இந்த பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 30% இந்துக்கள் இருந்தாங்க. பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில 30% இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 2.5% பாகிஸ்தான் மக்கள் தொகையில 2.5%. கிட்டத்தட்ட 35% பங்களாதேஷ்ல இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வெறும் 9% தான் இருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய கலவரத்துல அங்க இந்துக்களை குறி வச்சு கொள்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல 5%, 6% அந்த சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு 20% வளர்ந்திருக்கிறார்கள். அப்ப உலகத்திலேயே பெருந்தன்மை கொண்ட மதம் எது என்று சொன்னால் இந்து மதமாக இருக்கிறது. பெருந்தன்மை கொண்ட நாடு எது என்று சொன்னால் இந்திய திருநாடாக இருக்கிறது. எல்லோரையும் வரவேற்று, எல்லோரையும் அரவணைத்து, எல்லோருக்கும் அன்பு பாராட்டி, அப்படி ஒரு சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் அப்படின்னா அடையாளம் என்ன? இந்து மதம் தான். இந்து மதம் தான் எல்லோருக்குமான இடமாக, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய இடமாக. இவ்வளவு பிளெக்சிபிளா ஒரு மதம் உலகத்திலே நம்ம பார்த்துக்க முடியாது. ஒவ்வொரு மதத்திலையும் எப்படி இறைவனை வழிபட ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. இறைவனை வழிபடுவதற்கு ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க, கண்டிஷன் வச்சிருக்காங்க, ரூல் வச்சிருக்காங்க, இப்படிதான் வழிபடணும். ஆனா இந்து மதத்துலனா ஒவ்வொரு விதமா இந்த கணக்கிலே கிடையாது. ஊர் தெய்வங்கள்ல இருந்து, குல தெய்வங்கள்ல இருந்து நம்ம இப்ப முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சனிக்கிழமையில ஆடி மாசத்துல தேனி பக்கத்துல குச்சமூர்ல
கருப்பண்ணசாமிக்கு திருவிழா, 200 ஆடு, 400 கோழி, 2000 வாட்டர் பாட்டில். 200 ஆடு, 300 கோழி, 2000 வாட்டர் பாட்டில். குச்சனூர் சாமிக்கு படையல். அப்படி உனக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கிடைச்சுக்கோ, உனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. மொட்டை எடுக்கிறோம், கிடா வெட்டுறோம், காவடி எடுக்கிறோம், அளவு கொடுக்கிறோம், தேர் எடுக்கிறோம், நேர்த்திகள் பண்றோம், நேர்ச்சை செய்யறோம். இப்படி எல்லா விதமா பிளெக்சிபிள். நீங்க ஊர்ல போட்டு பார்த்துருப்பீங்க, பைக்ல போயிட்டே இருப்பான், லெப்ட்ல வந்து சாமி போயிருக்கும், பைக்ல போயிட்டு இருப்பான், செருப்பு போட்டுப்பான். அப்படியே அந்த சாமி பார்த்து கும்பிட்டு அந்த சாமி போச்சுக்காது, என்னப்பா செருப்பு போட்டு கும்பிடுறது, நம்ம வேடா ஜாலியாக வரணும் அப்படின்னு சாமி சொல்லுவோம். அப்படி எல்லா விதமான பிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடியது இந்து மதம். அந்த பிளெக்சிபிலிட்டியை, அந்த பெருந்தன்மையை, அந்த விட்டு கொடுக்கிற தன்மையை பலவீனமாக கருதுகிறார்கள். பலவீனமாக கருதுகிறார்கள். அதனால குறி வச்சு அடிக்கிறார்கள். ஏழைகள், கிராமத்தினர், விவசாயிகள், படிக்காதவர்கள், மீனவர்கள், பட்டியலிட்டவர்கள், இவர்கள் தான் இந்த மதம் மாற்றுவருடைய குறியாக இருக்கிறார். யார் மதத்தை மாற்றம் நினைக்கிறாங்களோ, யார் தன்னுடைய மதத்துக்கு கொண்டு நினைக்கிறாங்களோ அவங்க கூட இந்த ஆட்களை தான் புரிவிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறது? இந்த மத மாற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறோம். தடுக்கமா இல்லையா? மத மாற்றத்தை தடுக்கமா இல்லையா? மத மாற்றத்தை தடுக்கணுங்கிற சிந்தனையிலே இருக்கிறோம். நான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன். நாம மத மாற்றம் பண்ணணும் அப்படின்னு, மத மாற்றம் தடுக்கணுங்கிற இடத்துக்கு நாம மத மாற்றம் பண்ணணுங்கிற இடத்துக்கு. இந்தியாவில இருந்து ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பேர் வெளிநாடு போகிறார்கள். படிப்புக்காக, வேலைக்காக, அங்கேயே திருமணம் செய்யறாங்க. லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அப்ப எல்லா படிச்சவங்களும் பாரி போயிட்டா இந்தியா என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. இன்னும் படிச்சவங்க ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், பொருளை எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி, துணி எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி, நம்ம டேலண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி அவர்கள் மதம் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் டிஃபென்சிவ் சைட்லே இல்லாம மதம் மாற்றாங்களே கவலைப்பட்டிருக்காங்க. நீ 4 பேரை ட்ரை பண்ணு, நான் 40 பேரை ட்ரை பண்றோம் சொல்றோம். நம்ம அந்த பக்கம் மீன் பிடிக்க போயிடும். ஃபுட்பால்ல, ஹாக்கில எல்லாம் பார்த்துருக்கீங்க. பந்து எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் ஆபத்து. பால் இவர் கோல் அடிக்கும். கோலுக்கு பக்கத்துல அந்த பால் வந்துச்சுன்னா அந்த கோலி பயத்தே இருக்கும். எப்படியாவது பால் வந்து அடுத்த கொடுத்து அவ்வளவுதான் ஐடியா. மத மாற்றம் நடக்கிறது கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா அது நடந்துகிட்டே இருக்கும். சரி, நாமளும் விரும்புவோம். அரசமைப்பு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை நாம செய்யலாம். ஆர்டிகல் 25 அரசமைப்பு சட்டத்தில் 25வது பிரிவு gives the right to possess, practice and preach. மற்றவர்களுக்கு போய் இந்த மதத்துடைய தத்துவத்தை சொல்வதற்கான உரிமையை கொடுக்கிறது. ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? மத மாற்றத்தை தடுப்பதற்கான வழி, இந்துக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான வழி 2-3 விஷயம் தான். ஒன்று, காலகாலத்தை கல்யாணம் முடிக்கணும். காலகாலத்தை கல்யாணம் முடிக்கணும். 21-22 வயசு வந்தா பொண்ணு பிள்ளைகளுக்கு அதிகபட்சமா படக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம். 24-25 வயசுல பையன் கல்யாணம் முடிச்சிருக்கோம். இல்லைன்னா அவனா பார்த்து ஒரு கல்யாணம் முடிச்சு நம்ம தகவல் சொல்றோம். கல்யாணம் முடிச்சிட்ட மாதிரி நம்ம தகவல் சொல்றோம். கூட அப்படிதான் ஒரு சினிமாவை பார்த்து ஷார்ட்ஸை பார்த்து மொபைல் பார்த்து அப்படியே கிடையாதுங்க. அப்ப நம்ம காலகாலத்தை கல்யாணம் முடிச்சிருக்கோம். 2வது முக்கியமான விஷயம், எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு தெம்பு இருக்கோ அவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு தெம்பு இருக்கோ அவ்வளவு பிள்ளைகள். இப்ப கூட ஒண்ணு கேட்டுக்கூடாது. 40 வயசுக்கு இருக்கக்கூடிய பெருமக்கள் கூட முயற்சி பண்ணலாம். நான் ஏதோ கேலிக்காவோ, ஜாலிக்காவோ, சிரிக்கிறதுக்காவோ சொல்ல. இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சுக்கிட்டு உங்களுக்கு புரியும். எதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அது நீங்க செய்யறதுக்கு என்ன தடை? நீங்க செய்யறதுக்கு என்ன தடை? நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? பெரிய பிரச்சனை. நீங்க 2036ல ஒரு புள்ளியோட சொல்லுங்க. 2036ல 15 வயசுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய இந்தியாவில் 12 வருஷம் தான். 2036 ரொம்ப தான் இல்ல, 12 வருஷத்துல இந்தியாவில் 60
மிகப்பெரிய சேலஞ்ச். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காலகாலத்துல திருமணம் செய்து முடிந்த அளவு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், சத்து இருக்கிற வரைக்கும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அடுத்த தலைமுறை உருவாகும். நாம உள்ள ஒரு பிள்ளை, அரை பிள்ளை, நாலு பிள்ளை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, இப்படி பெற்றுக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமான குழந்தைகள். அப்ப இது ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கலாம். நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, பிரச்சனை வந்தா கவர்மெண்ட் கவலைப்படட்டும், கவர்மெண்ட் கவலைப்படட்டும், எல்லாருக்கும் ஒரு சட்டம் கொண்டு வரட்டும். முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த குடும்ப தடை சட்டம் இருக்காங்க, குடும்ப கட்டுப்பாடு சட்டம் வச்சாங்கல்ல. குடும்ப கட்டுப்பாடு சட்டம் போது நாம 3 பிள்ளைக்கு 4 பிள்ளை சார், நான் வந்து 5, எங்க வீட்டுல நாங்க 5, நான் 5ஆவது கடைசியா இருக்கும். அப்ப என்ன ஆச்சு, 5ஆவது குழந்தைங்க 6 குழந்தைங்க சாதாரண ஆச்சு. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் நான், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நான், அப்புறம் நாமே குழந்தை நமக்கு குழந்தை தான், நாமளே குழந்தை தான். அப்ப சரி, அதை பூரா நம்ம என்ன சொல்றோம், சரின்னு கேட்டுப்போம். உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்து திருமண சட்டம் அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்களையும் பலதார மனம் இருந்தது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருமணங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இந்துக்களும் இருந்தது. 2 மனைவி 3 மனைவி, நீங்க ஏதோ 2 கல்யாணம் 3 கல்யாணம் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே உள்ள சொத்து, அது மட்டும் தான் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் 3 கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. அந்த 2 கல்யாணம் 3 கல்யாணங்கிறது ஒவ்வொரு ஹிந்துவும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்துகிட்டு இருந்துச்சு. தம்பி மட்டும் உற்சாகம் சொல்றேன் கேட்கலாம், இந்த மேல நமக்கு தெரியாம போச்சு. இந்துக்கள்கிட்ட இருந்தது. என்னைக்கு ஒருவருக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சட்டம் வந்ததோ அன்னையிலிருந்து இந்துக்கள் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டார்கள். என்னைக்கு சட்டம் வந்ததோ அன்னைக்கு நம்ம வந்து ராமனை பத்தி பேசுவோம், ராமனை பத்தி பேசுவோம், ஏகபத்தினி வரதாங்க. ராமனுடைய அப்பா ஏகப்பட்ட பத்தினி வரும், அதுக்கப்புறம் அதற்கு அடுத்த அவதாரம் கிருஷ்ணன், கண்ணன். அப்ப நம்ம கிட்ட காலகாலமா இந்த பலதாரம் இருந்தது. எப்ப நம்ம பலதாரம் வேண்டாம் முடிவு பண்ணோம், எப்ப பலதாரம் பண்ணக்கூடாது முடிவு பண்ணோம், எப்ப சட்டம் சொல்லிச்சோ அப்ப நம்ம அதுக்கு கட்டுப்படும். அத மாதிரி முடிஞ்ச அளவு குழந்தை பெற்றுக்கிறோம், எவ்வளவு முடியுமோ குழந்தை பெற்றுக்கிறோம். ஒருவேளை சட்டம் சொல்லிச்சுன்னா சரியா கேட்டுக்குவோம், அவ்வளவுதான். அப்ப மக்கள் தொகை பெருக்கம், விகிதாச்சார மாற்றம், மத மாற்றம், இந்த 3 முக்கியமான விஷயங்கள்ல எது உள்ள இருக்கு. கவுண்டர் சைடுல நீங்க செய்யணும். எப்பயுமே நீங்க டிஃபன் சைடுல இருப்பீங்க, நீங்க வந்து பதில் கொடுக்குற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்டுட்டே தான். யாராவது ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்க கேட்டுக்கலாம், நீ ஏன் நிக்கிறீங்க, ஏன் உட்கார்ற, அந்த ஒரு பையனை கூட்டி எழுப்பி வச்சு ராமருடைய மகன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டுக்கிறாங்க. நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்த போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு நண்பர்கள் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜீசஸ் எப்ப பிறந்தார்னு தெரியும், ஜீசஸ் எப்ப பிறந்தார்னு எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தார்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா உங்க கடவுள் எப்ப பிறந்தார்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா அந்த கடவுளே இல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு பசங்களுக்குள்ளே படிக்கிற பசங்களுக்குள்ளே ஒரு பிரச்சாரம், எங்களுடைய கடவுள் எப்ப பிறந்தாலும் தெரியும், அவருடைய கடவுள் எப்ப பிறந்தாலும் தெரியும், உங்க கடவுள் எப்ப பிறந்தாலும் தெரியாது. அதனால அது போய் அது கற்பனை கதை, அப்படி உண்மையிலே ஒன்று நடக்கல. எங்க பசங்க எல்லாம் வந்து மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு நம்ம ஊர்ல, நீ தான் இது வந்து ஒரு சொல்லணும் பதில் சொல்லுன்னு எனக்கு. இப்ப நான் வந்து போனேன், என்னப்பா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை. நான் இப்ப கேட்டேன், உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவன் சொன்னான், உங்க அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் வயது இயர் மட்டும் ஞாபகம், வருஷம் மட்டும் ஞாபகம். உங்க அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு தெரியல. உங்க அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அப்படி சம்பந்தமே கிடையாது. அப்பா அப்படி ஒரு ஆளே கிடையாது. தெரிஞ்சுக்கோ, நீங்க எல்லாம் நேரத்து வந்தவங்க, நாங்க அப்பாவுடைய இவர் என்று பிறந்தார் என்று உணர முடியாத இயல்புடன் நீங்கள் தாய். என்னைக்கு வந்தாலும் அண்ணில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி. 3000 வருஷம் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் இருக்கு தொல்காப்பியம். 3000 வருஷம். அந்த தொல்காப்பியத்துல நம்முடைய கண்ணன் மாயம் பற்றியும், நம்முடைய முருகன் பற்றியும், நம்முடைய துர்க்கை பொற்கை பற்றியும், துர்க்கையம்மன் பற்றியும்
கொற்றவை பற்றி இப்படி ஒவ்வொரு சாமி நம்ம எந்த சாமியெல்லாம் கும்பிடுறோமோ அந்த சாமியை பற்றின ரெக்கார்டு பூர்வமான ஆதாரம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருக்க தொல்காப்பிய டாக்குமெண்ட். இது வந்து எழுத்துல வந்தது. அதற்கு முன்னாடி 20,000 காலங்களுக்கு யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்து பிறந்தே 2000 வருடங்கள் தான் ஆகிறது. இஸ்லாம் பிறந்தே 1200 வருடங்கள் தான் ஆகிறது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுமே 1200 வருஷம். ஒவ்வொரு கோயிலுமே அவ்வளவு வருஷம். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பாரம்பரியம் முக்கியமா. யாரோ வருவார்கள், ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது, அவர்கள் அழித்து விடுவார்கள் நினைக்காது. இதே இந்து மதம், இதே இந்திய திருநாடு வெள்ளையர்களின் ஆட்சியை எதிர்கொண்டது. வெள்ளையர்களை எதிர்கொண்டோம். மதம் மாற்றத்தை அவங்களுடைய அடிப்படை விஷயம் சொன்னாங்க. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு சிலைக்கிறது அவங்களுடைய கடமையா வச்சிருந்தாங்க. அவர்களை எதிர்கொண்டோம். அவர்களுக்கு முன்னாடியே முகலாயர்களை எதிர்கொண்டோம். கிட்டத்தட்ட 1000 வருஷம் முகலாயர் காலத்துல இந்தியாவுல ஹிந்துவா இருக்கிறதுக்கு வரி நீ போடுறாங்க இல்லையா, சொத்து வரி, வீட்டு வரி, வருமான வரி அப்படின்னு. அந்த மாதிரி நீ ஹிந்து அப்படின்னா வரி கட்டணும். ஒண்ணு வரி கட்டு, இல்லாட்டி மதமா. அப்படிப்பட்ட கொடுமை இந்தியாவில் நடந்துச்சு. வேற எங்கேயோ ஆப்கானிஸ்தான்லயே வேற எங்கேயோ நடந்துச்சு, இந்தியாவில் நடந்துச்சு. அப்ப இதே இந்து மக்கள் அந்த கொடுமையான காலகட்டத்தை தாண்டி வந்தார்கள். அதையும் எதிர்கொண்டு வந்தார்கள். முகலாயர்களை பார்த்தவர்கள், வெள்ளையர்களை பார்த்தவர்கள். இவர்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதையும் பார்த்தாங்க. அப்ப இது வந்து யாரோ வந்துட்டாங்க, மதம் மாற்றினாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சார்பாக கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாம யாரும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஒரு அரசியல்வாதி எதிர்த்து தான் பயப்படுவான். ஒரு அரசியல்வாதி என்ன கேட்பான்? அவங்களுக்கு லஞ்சம் கேட்பான், அது விஷயம். இப்ப முதல்ல பாக்கிட்டே போகணும், காசு தான் தேவை. அதை விட முக்கியமா அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ஓட்டு வாங்க. அதானே, ஓட்டு வாங்கினாங்க ஜெயிக்க முடியும். எல்லாம் நம்ம எப்படியாவது எம்எல்ஏ எப்படியாவது கொஞ்சம் ஜெயிக்கணும். அப்ப ஓட்டு வாங்க. ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் எல்லா விதமான முயற்சியும் மேற்கொள்ளுகிறார். நான் வந்து நம்ம ஜாதி, நம்முடைய இனம், நம்முடைய ஊரு, இன்னாருடைய சொந்தக்காரை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயமா சொல்லிட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மதம் என்பதற்காக இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க இஸ்லாமியர்களுடைய வாக்கு, கிறிஸ்தவர்களுடைய வாக்கு எந்த கூட்டணிக்கு போறீங்கன்னா குழந்தை கூட சொல்லிடும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அப்படியே ஒட்டுமொத்தமா அந்த ஓட்டு போகுது சொல்லி. அவ்வளவு கிளியரா எல்லா ஊரையும் கேட்காங்க, கிளியரா அந்த ஓட்டு போகுது. அப்ப அவர்கள் சிறுபான்மை மக்கள் நமக்கு யாரு பாதுகாப்புன்னு தீர்மானிக்கிறாங்க, நமக்கு இந்த கூட்டணி தான் பாதுகாப்புன்னு முடிவு பண்றாங்க. அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க. 20% சிறுபான்மை மக்களுடைய வாக்கு 20%. அந்த 20% வாக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் ஒரு கூட்டணிக்கு போகுது. அப்ப அவங்களுக்கு மாற்றா வர்றவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? இவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கும் போதே 20% ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் 20+ தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாற்று கட்சிகளுக்கு 0ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப சிறுபான்மை மக்கள் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக விழும்போது அது ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு பெரிய சாதகமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய மதம், அந்த மதத்திற்கான மரியாதை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தால், ஒரு நாள் இந்துக்களின் ஓட்டு என்று உருவானால் 80% இந்துக்கள் ஓட்டில் ஒன்றுபட்டால் யோசிச்சு பாருங்க, இந்த கட்சிகள்லாம் என்ன ஆவாங்க. ஒரு 20% வாக்குகள் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும்னு சொன்னா 80% வாக்குகள் என்ன செய்யும் யோசிச்சு பாருங்க. ஹிந்து அப்படிங்கிற சிந்தனை ஓட்டு போடுறது வந்தா ஒட்டுமொத்த நாட்டுடைய தலையெழுத்தே மாறும். ஒட்டுமொத்த நாட்டுடைய தலையெழுத்தே மாறும். அந்த இடத்துல நீங்கள் விரும்பினால் என்ன காரணத்துக்காக ஓட்டு போடணும், மனசுல என்ன நினைக்கணும், அந்த இடத்துல இந்த சிந்தனை வந்துச்சுன்னா இவர்கள் பேசுகிற கணக்கெல்லாம் தவிடு குடியாகும். அன்னைக்கு இப்பயே சொல்றேன் பாத்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்துல ஒருங்கிணைந்து ஓட்டு போட கிளம்பினீங்கன்னா தர்மரக்ஷண சமிதியை முந்திக்கிட்டு
திமுக நான் தான் இந்துக்களுக்கான அமைப்பு வந்துருவாங்க, நான் தான் இந்துக்களுக்கான அமைப்பு வந்துருவாங்க. ஏன்? எல்லா அரசியல் கட்சியுமே ஓட்டுக்கு தான். எங்க அண்ணன் சேகர்பாபு என்ன சொல்றாரு? ஜி.எஸ். சுவாமிகளுக்கு நல்ல பழக்கமானவர் அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாரு? ஆன்மீக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆன்மீக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன கணக்கு? இப்பதான் ஒரு அண்ணாமலை வந்திருக்கிறார். ஒரு அண்ணாமலை உள்ள வந்ததுக்கு திமுக ஆன்மீக ஆட்சி நடத்துறோம் சொல்லிட்டாங்கன்னு ஊருக்கு ஒரு அண்ணாமலை விடுவானா என்ன ஆகும்? எளிமையான கணக்கு. அவர்கள் எதை சொல்லி ஓட்டு கேட்கிறார்களோ, எதை சொல்லி ஓட்டு வாங்குகிறார்களோ அதை வச்சே அந்த சொல்றாங்கல்ல, முள்ள முள்ளாலதான் இருக்கணும், முள்ள முள்ளாலதான் இருக்கணும். அப்ப நாம டிஃபென்ஸ் சைடு இல்லாம, நம்ம பதில் சொல்லிக்கொண்டே இருக்காம, விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காம, நாம பதிலுக்கு கேள்வி கேட்கிற இடத்துக்கு நகர்ந்து நாம நம்முடைய மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு இருக்கணும். இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில் திருவிழாலையும், நடக்கிற ஒவ்வொரு கோவில் திருவிழாலையும் கடந்த ஆண்டு 1000 பேர் கலந்து கொண்டால் அடுத்த ஆண்டு 2000 பேர் கலந்து கொண்டார். அதற்கு ஆண்டு 3000 பேர். நாளை ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் வந்து பயங்கர விசேஷமாக எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் அழைத்து வரும். இது திருவிழா, அவனா வருவான், அவனா வரட்டும், வந்தா வரலாம், வராட்டி போறான்னு இல்லாம இது நம்முடைய ஊர் திருவிழா, இது நம்முடைய கோவில் திருவிழா அப்படின்னு கொண்டு வந்து எல்லாரும் சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான பழக்கம். அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு போனாலும் கூட குடும்பத்தோட வந்து நிற்பாங்க, மனைவி மக்கள் பிள்ளைகளோட குடும்பத்தோட வந்து நிற்பாங்க. நமக்கு அப்படி என்ன கேடு? நம்ம ஏன் ஒன்று போட மாட்டோம்? கூட்டத்தை பார்த்தாலே எல்லாரும் யோசிப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கூட அத்தனை பேருக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்படுச்சு. தர்மரட்சண சமிதியில ஒட்டஞ்சத்திரத்துல இவ்வளவு கூட்டமா எனக்கு ஆச்சரியமா போச்சு. இவ்வளவு பெரிய கூட்டமா நான் நினைச்சது ஏதோ ஒரு 100 பேர் வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க நினைச்சேன். இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 4 மணிக்கு இந்த வெயில வந்து ஒட்டஞ்சத்திரத்துல இத்தனை 1000 பேர் போய் நிக்க முடியும்னா அதுதான் மற்றவங்களுக்கு கவனத்தை ஈர்க்கும், அதுதான் கவனத்தை ஈர்க்கும். அப்ப பெரும் கூட்டமாக நாம திறந்து நம்முடைய ஊர் கோவில், நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற மதத்தவர்கள் அவங்க அத்தனை பேருமே நாமவே பேசணும், நம்முடைய மதத்துடைய கீர்த்தியை பேசணும், நம்முடைய மதத்துடைய புகழை பேசணும், நம்முடைய பெருமக்களுடைய கீர்த்தியை பேசணும். இது நடக்க ஆரம்பிச்சா அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஏன்னா நம்ம தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், நம்ம தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், இப்ப பூரா இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்களே. சாமானிய ஏழை விவசாயிகள், கிராமத்தினர், பட்டியலினத்தவர்கள், மீனவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே அவர்கள் புரிவிக்கிறார்கள். இந்த அத்தனை பேருமே சேர்ந்து இந்த ரிவர்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அவர்களை புரிவிக்க ஆரம்பிச்சோம், அவங்க வெளிக்கடி பேச ஆரம்பிச்சோம், நம்முடைய மதத்துடைய கீர்த்தியை பெருமையை பேச ஆரம்பிச்சோம்னா ஏமே மாறும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இசைஞானி இளையராஜா இருக்கிறார் இல்லையா, இசைஞானி இளையராஜா இருக்கிறார், அவருடைய ஒரு மகன் இஸ்லாத்துக்கு மாறிட்டார், அவருடைய ஒரு மகன் இஸ்லாத்துக்கு மாறிட்டார். பிரபலமான இடத்துல ஒருத்தர் மாறும்போது அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. நாமளும் பிரபலமான நாட்கள் பிடிக்கும், நாமளும் பிரபலமான நாட்களை பார்த்து பேசுவோம், நம்முடைய மதத்துடைய கூட பரப்போம், அந்த முயற்சியை மேற்கொள்வோம். இந்து மதத்தை பரப்புறது குற்றம் இல்லைல்ல, மற்ற மதங்களை பரப்புவதற்கான உரிமை இருக்குங்க, இந்து மதத்தை பரப்புறது எப்படி குற்றமாயிரும்? அப்ப நாம் இதுக்கு கவுண்டர் நம்முடைய சுவாமி அவர்கள் சொன்னார், கன்வர்ஷன் இஸ் எ கிரைம். அது ஒரு பாரு இந்த பக்கத்துல நடக்குது, அதை நாம பண்ணாலும் சொல்றேன், கன்வர்ஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷன். எப்பயுமே யார் முதல் அடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு. உங்க மேல ஒருத்தர் வந்து ஒரு எஃப்ஐஆர் கேஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க, உங்க மேல ஒருத்தர் எஃப்ஐஆர் கேஸ் போடுறாங்க, நீங்க பதில் சொல்லணும், நீங்க பதில் சொல்லணும், போலீஸ் ஸ்டேஷன் கூட விளக்கம் கொடுக்கணும். நீங்க அவர் மேல எஃப்ஐஆர் போட்டா அவர் பதில் சொல்லணும், அவ்வளவுதான். யார் முந்திக் கொடுக்கும் என்பது இருக்கிறது. அப்ப அவர்கள் நம்ம ஊருக்கு வந்து மதமாற்றத்தை ஒரு அடிப்படை விஷயமாக எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் நாம் அந்த விஷயத்தை கையெழுத்தோங்க, அந்த வெற்றி உத்தரவாதம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த மதத்தை காப்பவர்கள், இந்து மதத்தை காப்பவர்கள் என்னால் அடித்து சொல்ல முடியும், இந்தியா முழுக்க, நகரம் முழுக்க, கிராமம் முழுக்க பார்க்கும்போது இந்த மதத்தை யார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால்
பெண்கள் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதத்தை பெண்கள் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்கள் அவருடைய எல்லா கலாச்சாரத்தின் பண்பாட்டையும் விழுமைகளையும் விட்டு தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாகரிகம் என்ற போர்வையில் நகர்மயமாக்கல் என்ற கொள்கையினர் இந்த பெண்கள் தான் இன்னைக்கு நம்முடைய தாய் வழியாக வந்து 6 மணிக்கு முகத்தை அளவி ஃபேஸ் வாஷ் பண்ணி சாமியை கும்பிட்டு நீ வந்து பூஜை போடு விளக்கேற்று அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரை சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு போடுறது. குழந்தைகளை கூப்பிட்டு போய் நம்மால் வந்து கணவன்மார்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கே பையன் கூப்பிட்டு போக மாட்டான், கோயிலுக்கு கூப்பிட்டு போவான். அப்ப இந்த அம்மாக்கள் மட்டும்தான் கோயிலுக்கு போனாலும் பள்ளிக்கூடம் போனாலும் கல்லூரி போனாலும் எங்கேயுமே வாழ்வாய் நம்முடைய பிள்ளைங்க பிடிச்சுட்டே போய் இந்த கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்துக்கு காப்பாற்றி சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களாக இந்த தாய்மார்கள் பெண்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறந்தாழ்வு, அவர்களுடைய தாளை, அவர்களுடைய காலை என்னுடைய தலையை வைத்துக் கொண்டு அவர்கள் தான் இந்த மதத்தை காப்பாற்ற முடியும் என்று நம்பி